நேற்று விஜய் அவர்கள் திருச்சியில் நடந்த மாநாட்டில் சாரிங்க தப்பா சொல்லிட்டேன். நேற்று விஜய் அவர்கள் திருச்சியில் நடந்த திருவிழாவில் சாரிங்க இப்பவும் தப்பா சொல்லிட்டேன். நேற்று விஜய் அவர்கள் திருச்சியில் நடந்த பிரச்சாரத்தில் அப்பா இப்பதான்ப்பா கரெக்டா சொல்லியிருக்கேன். என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? அது நேத்து நடந்தது பிரச்சாரம் இல்லைங்க. அது மாநாடா திருவிழான்னு எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த டவுட்டு எனக்கு மட்டும்தான் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இந்த டவுட்டு தானா? விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலையே. இது ஒரு மாநாடு. இது வந்து பிரச்சாரம் இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த கூட்டத்த பார்த்து எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், மற்ற கட்சியா இருக்கட்டும் எல்லாருக்கும் வயித்துல புளியே கரைக்குதாம். சரி வாங்க விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்துல எப்படி பேசினாரு, என்ன பேசினார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அவர்கள் பரப்புரை செய்யும் இடத்திற்கு ரொம்ப லேட்டா தான் வந்தாரு. ஏன் அப்படின்னா, மக்கள் வெள்ளம், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. திட்டமிட்டபடி 10:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அந்த டைம்க்கு அவரால் வர முடியல. மணி 3 மணி கிட்ட தான் வந்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா, விஜய் தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து அவருக்கு ஒரு முருகனின் வேல் வந்து குடுத்தாங்க. அது பெரியார் ஃபோட்டோவையும் குடுத்தாங்க. இப்படி இதெல்லாம் குடுத்து விஜய் வந்து வரவேற்றார்கள். விஜய் அவர்கள் பரப்புரைய ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பேச ஆரம்பிச்சதுமே 2 நிமிஷம் கழிச்சு மைக் வந்து ப்ராப்ளம் பண்ணிருச்சு. மைக் தான் ஒரு பக்கம் ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸும் இடையில வந்து ஒய் ஒய் ஒய்ன்னு சவுண்ட் கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரியா கேட்கல. அவரு என்ன சொன்னாரு என்னன்றது சரிவர கேட்காதனால, அவரு திரும்பவும் அரியலூர்ல போயிட்டு அதையே ரிப்பீட் பண்ணாரு. அரியூர்ல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அங்கேயும் ஒரு 8, 9 மணி கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் அரியலூர் வந்த உடனே கூட்டத்தில பேச ஆரம்பிச்சாரு. மக்கள் கடல் அங்கேயும் அதிகமா இருந்ததுனால, அவரு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால சாரி கேட்டாரு. "நான் லேட்டா வந்ததுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரைய ஆரம்பிச்சாரு. அவரு உரைய ஆரம்பிச்சதும், நான் திருச்சியில பேசும்பொழுது மைக்கு சதி செஞ்சிருச்சு. அதனால நான் சரிவர பேச முடியல. அதையே நான் திரும்பவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த உரைய ஆரம்பிச்சாரு. அவரு அரியலூர்ல என்ன பேசினார் அப்படின்னா, விஜய் நான் தனி ஆளுன்னு நெனச்சுட்டீங்களா? எப்பவுமே தனி ஆள் கிடையாது. நான் எப்பவுமே மக்களோடு கடல், மக்களோட மக்களா இருக்கிறதுனால, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி பேசினாரு. பணத்திற்காக நான் வரல. நான் பணத்த ஏகப்பட்டதா பார்த்துட்டேன். அதனால எனக்கு அதில விருப்பம் இல்ல. என்னை வாழ வைத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்புறம் பிஜேபிய கொஞ்சம் தாக்கி பேசினாரு. அதோட திமுகவையும் கொஞ்சம் தாக்கி தான் பேசினாரு. கொஞ்சம் இல்ல, அதிகமாவே தாக்கி தான் பேசியிருக்காரு. பிஜேபி பேசும்பொழுது ஒரே தேர்தல், ஒரே மாநிலம் அப்படின்னு தேர்தல் வரப்போகுது 2029ல. அது வந்து பிஜேபி செய்கிற சதி, மக்களுக்கு பிஜேபி செய்கிற சதி அப்படின்னு பேசினாரு. பீகார்ல போலி ஓட்டு ஐடி குடுத்து போட்ட ஓட்டுகள பத்தியும், திமுக தேர்தல் வாக்குறுதிகளை குடுத்தது நிறைவேற்றவில்லை அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. அதே மாரி மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டதா? ரத்து செய்றேன்னு சொன்னீங்களே, ரத்து செய்யப்பட்டதா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3 டீசலுக்கு குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, குறைச்சீங்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. அப்புறம் மின் கட்டணம் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொன்னீர்களே, வாக்குறுதி கொடுத்தீர்களே, நிறைவேற்றினீர்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்றேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னும் கேள்வி எழுப்புனாரு. அரசு பணியிடங்கள், அதாவது காலியாக உள்ள பணியிடங்களை 2,00,000 பேருக்கு வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. எத்தனை கேள்வி கேட்டாலும் அவர்கள் பதில் ஒன்றும் இல்லை. அவர்கள் செஞ்சது தானே சொல்வார்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினாரு. பாஜக செய்வது துரோகம் என்றால், திமுக செய்வது நம்பிக்கை மோசடி. 2ம் ஒன்று தானே அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினாரு. அப்புறம் கங்கை கொண்டான் சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்க வேண்டும். செஞ்சீங்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்புனாரு. வறட்சியான மாவட்டம் அரியலூர். அந்த மாவட்டத்தை மேம்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அப்படின்னு இதுவரையிலும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று பொய் வாக்குறுதிகளை தரமாட்டோம். மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகளை சமரசம் இல்லாமல் எல்லோருக்கும் வழங்குவோம். குடும்ப ஆதிக்கம் இல்லாத, ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி ஆகியவற்றை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் பிரச்சாரத்திற்கு கூட்டின கூட்டத்தை பற்றி பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயால் திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எங்களுக்கு ஓட் பேங்கிங் வந்து எப்பவுமே குறையாது அப்படின்னு நம்ம கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு கூடின கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சிகளும் பயப்படுகிறது அப்படின்னு நம்ம சவுக்கு சவுக்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு.
பாஜகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை அப்படின்னு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜயா இருந்த அவரு இப்போ வீக்கெண்ட் விஜயாக மாறிவிட்டார் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சித்திருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கும் இவங்கள் கூட்டணிக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதனால இவர் கூட்டம் கூட்டத்தினாலே பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு, எங்களுக்கு ஓட் பேங்கிங் குறையாது அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். விஜய்க்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுமா, நயன்தாரா வந்தால் கூட இந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நேற்று பிரச்சாரமும் மக்கள் வெள்ளமும் கூடியிருந்ததுனால அவங்களுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. மக்களின் அன்பு பாசத்தை விட எனக்கு எதுவும் பெரியதல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். மைடியர் வேணாம் வேணாம், அவங்களுக்கு தான் ஆசையாக கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, மைடியர் சிஎம் சார் மக்களின் குரல் கேட்குதா அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். நேற்று நடந்த அரசியல் பிரச்சாரத்தை பற்றி மேலோட்டமாக விஜய் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.